श्रीशैले दयाभात्रं दीपत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् बद्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्सामागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நொடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, இரண்டாம் பதிகம், நான்காம் பாசுரம். இல்லதும் உள்ளதும் அல்லதன் அவனொரு எல்லையில் அண்ணலம் புல்குவற்றற்றே. இப்பாசுரத்தை முதலில் நாம் பதம் பிரித்து அனுபவிப்போம். இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஒரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்று அற்றே என்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானே இருக்கின்றார், இதுதான் அவனது ஒரு. சிலர் இல்லை என்கின்றனர். இந்த தத்துவத்திற்கு விளக்கம் அளிக்கும் விதத்திலே ஆழ்வார் இந்த பாசுரத்தை நமக்கு அளித்துள்ளார் போலும். சர்வேஸ்வரனின் ரூபம் என்பது அழிந்து போகின்ற உடல், அழியாத ஆத்மா ஆகியவற்றின் தன்மையை கொண்டது அல்ல. அது எல்லையற்ற ஆனந்தமயமானது. ஆகவே உலக விஷயங்களின் மீது உள்ள பற்றினை, ஆசையை நீக்கி நீர் எம்பெருமானை பற்றுவாயாக என்று ஆழ்வார் நம்போன்ற அடியார்க்கு இப்பாசுரத்தின் மூலம் உபதேசிக்கின்றார். இல்லதும் பிரமாணங்கள் மூலம் அறிய இயலாததால் முயல் கொம்பு போன்று உலகில் இல்லாத தன்மை கொண்டதை பற்ற வேண்டாம். முத்துச்சிப்பி வெள்ளியாகத் தோன்றுவது போன்று கண்களால் கண்டு அதன் பின்னர் பிரமாணங்கள் மூலம் இல்லை என்ற தன்மையையும் பற்ற வேண்டாம். இப்படி பிரமாணங்களை எல்லாம் கூறுபவர்கள் யார்? சூன்யவாதியும் மாயாவாதியும். இப்படி சூன்யவாதியும் மாயாவாதியும் கூறிய கருத்தின்படி இல்லது என்று ஆழ்வார் கூறவில்லை. தோன்றி மறையும் மின்னல் போன்று அழியும் தன்மை கொண்டதால் இல்லது என்று அருளிச் செய்தார். உள்ளதும் எது? அழியக்கூடிய பொருளை காட்டிலும் இருக்கின்ற வேறுபட்ட தன்மையை கொண்ட உயிரை உள்ளதும் என்கின்றார். ஆத்மாவிற்கு இருப்பிடமாக சரீரமும் சரீரத்தில் உள்ள ஆத்மாவும் இல்லது உள்ளது எனப்பட்டது என்பதனை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இல்லது உள்ளதும் அல்லது அவனொரு அழிந்து போகின்ற சரீரத்தின் தன்மையும் அல்ல. சரீரத் தொடர்பினாலே நான் சுகம் உடையவன்,
நான் துன்பம் உடையவன் என்னும்படி சேதனத்தன்மையை கொண்டதாக அவன் சொரூபம் இருப்பதில்லை. நம்போன்ற சேதனர்களுக்கு சுகமுடையவன், துக்கம் உடையவன் என்று வேறுபட்ட குணங்களை கூறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி ஏதும் இல்லை. எல்லையில் அன்னலம். ஆகவே எப்படி இருக்கும் என்றால், அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடையவன் என்று கூறும்படி அவன் சொரூபம் இருக்கும் என்கின்றார். புல்கு அவனது குணங்களைப் பற்றிய ஞானம் உள்ளவனுக்கும் குணங்களால் நிறைந்த எம்பெருமானின் அனுபவம் போகஸ்வரூபமாக இருக்கும். பற்றற்றே. அப்போது உலக விஷயங்கள் பகவத் விஷயம் என்ற இரு கரையில் நிற்காமல் வெளி விஷயங்களின் பற்றுகளை அறுத்து பற்ற வேண்டும். பற்றிலார் என்னும்படி உள்ளவன் ஆவான் அவன். ஆகவே பற்றில்லாமல் புல்க வேண்டும். இதையே சத் அசத் என்று கூறுவர். சத் என்னும் கூறுவது அழியாத பிரம்மம், அதாவது இந்த ஆத்மா. அசத் என்பது நிலையற்ற, பொய்யான, தோற்றமயக்கமான அல்லது அழியக்கூடிய உலகியல் விஷயங்கள், அதாவது உடல், பொருட்கள், இவ்வுலகம் என்பதாகும். அசத் மாயை நிலையில் உள்ள ஆன்மா சத் பிரம்மத்தை உணர்வதன் மூலம் முக்தி அடையக்கூடும் என்பதே அசத்தும் சத்தும் என்ற விஷயம் குறித்து பெரியோர்கள் கூறக்கூடியவை. ஆகவே எம்பெருமானை பற்றுங்கள். அவனே உங்களுக்கு இப்பிறவி பெருங்கடலை அறுத்து மோட்சம் அடைவதற்கு வழியை தருவான் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.